ஒன்று கொரிந்தியர் முதலாவது அதிகாரம் 9வது வசனம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாயிருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். இந்த வருடம் முழுவதும் நாம் கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும். அதுவே அவருடைய விருப்பம். நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமா அல்லது உலகத்தில் இருக்கிறோமா என்பதை சிந்திக்கும் தருணம் இது. நாம் உலகத்திற்குள் இருக்கிற போது பழைய மனுஷனாக இருக்கிறோம் என்பதை வேதத்தில் காண்கிறோம். எபேசியர் 4வது அதிகாரம் 22, 23, 24 வசனங்கள். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டுப்போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். நாம் உலகத்தின் சிந்தனை உடையவர்களாய் இருந்தால் அவைகளை களைந்துவிட்டு புதிய சிந்தனை உடையவர்களாய் மாறும்போது நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக வாழும் பாக்கியத்தை பெறுகிறோம். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 17வது வசனம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். தேவன் நம்மைதான் ஆலயம் என்று சொல்லியிருக்கிறார். மேலும் கிறிஸ்து நமக்குள் வாசம் செய்கிற போது நாம் எப்போதும் அவரின் ஆசீர்வாதத்தை பெற்று சமாதானமாகவும் பாதுகாப்பாகவும் வாழ்வோம். ஜெபம். இயேசுவே, என்னை முற்றிலும் உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன். எனக்குள் வாசம் செய்து உம் சித்தம் போல என்னை நடத்தும். ஆசீர்வதியும். ஆமென்.